மதுவிலக்கு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிற போது பூரண மதுவிலக்கை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று. எனவே திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை பொறுத்த வரைக்கும், அது கலைஞர் சொல்கிற தேர்தல் அறிக்கை பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார் என்று மக்கள் நம்புகிறார்கள். நம்மளுக்கு காது குத்தி தான் பழக்கம், காது குத்தி நிகழ்ச்சிகள்லாம் போயிடலாம். அதனால அந்த வேலை நீங்க சேவ் பண்ணுவீங்க நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க, எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது. நம்ம கிட்ட கேட்கறாங்க, அது எப்படி பண்ண சொல்லுங்க, அந்த ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய தலைவர், அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர்களுக்கு தான் இருக்கு. நம்மளுக்கு காது குத்தி தான் பழக்கம், காது குத்தி நிகழ்ச்சிகள்லாம் போயிடலாம். அதனால அந்த வேலை நீங்க சேவ் பண்ணுவீங்க நினைக்கிறேன். நிச்சயமா உறுதியா சொல்றேன், அடுத்த காந்தி ஜெயந்தி கொண்டாடுற போது தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு தமிழ்நாடு இருக்கும். நம்மளுக்கு காது குத்தி தான் பழக்கம், காது குத்தி நிகழ்ச்சிகள்லாம் போயிடலாம். அதனால அந்த வேலை நீங்க சேவ் பண்ணுவீங்க நினைக்கிறேன். அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தெரிவித்தார்கள், திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது நான் முதல்வராக போகுது, நான் மதுக்கடைகளை மூடுகிறேன், தமிழ்நாட்டில் இருந்து மதுவை ஒழிப்பேன் என்று அறிவித்த தலைவர் கலைஞர் அவர்கள். நம்மளுக்கு காது குத்தி தான் பழக்கம், காது குத்தி நிகழ்ச்சிகள்லாம் போயிடலாம். அதனால அந்த வேலை நீங்க சேவ் பண்ணுவீங்க நினைக்கிறேன்.